கொடுத்தா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். யார் யாரோ என்னென்னமெல்லாம் தானம் பண்றாங்க. நாம் இணைப்பு சாலைக்கு இடம் கொடுத்தால் அது நம்மளுடைய பெயர் தலைமுறையாக விளங்கும். ரெண்டாவது தண்ணீர் வசதி இல்லை என்று சொன்னார்கள். தண்ணீர் வசதி இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவோ எத்தனையோ சிண்டெக்ஸ் வச்சு எத்தனையோ மோட்டர் போட்டு எத்தனையோ அந்த கிழக்கு பகுதிக்கு அது கூடிய சீக்கிரத்துல நாங்க அதை சரி செய்வோம். நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அந்த பாலத்து பக்கம் கிழக்கு பகுதியில் வந்து அச்சம்பட்டியில கொஞ்சம் தண்ணீர் பற்றாக்குறை. அதுக்கு ஒண்ணு சீக்கிரத்துல கூடிய சீக்கிரத்துல நிறைவேற்றுவோம். ரெண்டாவது சிமெண்ட் சாலைக்கு சொன்னீங்களா? இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறது. அந்த 2 ஆண்டு காலங்களிலே நாங்கள் முயற்சி செய்து சீக்கிரத்தில் அந்த ஒரு கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆஞ்சநேயர் சிமெண்ட் சாலையா? ஏமா போன மீட்டிங்ல சொன்னீங்க. நான் 3 வருஷமா நான் கலந்துறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் அதாவது இது சம்பந்தப்பட்ட துறைகள்கிட்டையும் என் ஊராட்சிக்கு இது செய்யணும் நிதி ஒதுக்குங்கன்னு கேட்டுருக்கிறேன். அதனாலதான் உங்களுடைய கடன்கள் எல்லாம் அந்த பேப்பர் கொடுத்துருக்கேன். எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எவ்வளவு செலவு பண்ணிருக்கலாம், எவ்வளவு மிச்சம் இருக்கு. அது எனக்கோ என்னுடைய வீட்டுக்கோ அந்த நிதியை நான் எடுக்க போறதில்லை. என் மக்களுக்கு என் ஊராட்சிக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நான் செய்துட்டு இருக்கிறேன். அதனால இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறது. கட்டாயம் எந்த குறையும் இல்லாமல் சீக்கிரத்தில் நம்ம செய்து முடிப்போம்.